சார் வணக்கம். வணக்கம் நிர்மல், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன் முடிஞ்சு வீடியோ போடுறோம், காரி துப்ப போகிறாங்கல்லாம். அதுக்கு என்ன சார் பண்ண தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சார் இது? சரி கேளுங்க சார். இன்றைக்கி மிக மிக முக்கியமான மாவட்டம் சார். இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லை எப்பயுமே சொல்லலாம் கொஞ்சம் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாஸ் சார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சார். நீங்கள் அதுக்கு முன்னாடி எதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இது ஏன் முக்கியமான மாவட்டம்னா இங்கே காங்கிரஸோட ஸ்ட்ரக்சர் இன்னுமே இருக்குது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் காங்கிரஸ் தமிழகத்தை ஆண்ட கட்சி 60-65 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா ஊர்லேயும் காணாமல் போயிடுச்சு. அங்கே வர நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் இன்னும் அந்த அந்த பேஸ் இப்படி அப்படியே இருக்குது. ஸோ அதுதான் திமுக கூட்டணிக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அதிமுக கூட்டணிக்கு பெரிய மைனஸ் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் கிறிஸ்தவர்கள் அந்த 3 ஊர்லேயும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. குறிப்பாக கன்னியாகுமரியில் 100 பேர் இருக்காங்களா, 40லேருந்து 45 பேர் கிறிஸ்டியன்ஸ். தூத்துக்குடியிலையும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30% கிட்ட கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இங்கே திருநெல்வேலியும் அப்படி தான், தூத்துக்குடிலையும் அப்படி தான், கன்னியாகுமரியில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. 45-50% கிட்ட கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு அப்படி சொல்கிறது 2021லையும் 2024லையும் 2019லையும் பெரிய அளவில் ஹெல்ப் வந்துச்சு. இல்லை 16லையும் ஹெல்ப் வந்துச்சு, 11 எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கை கொடுத்தது. ஆனால் அந்த கோட்டையில் ஓட்டை போட விஜய் அவர்கள் வந்துட்டார். அதுக்கு சிறந்த உதாரணம் திருநெல்வேலிக்கு வந்தார்ல விஜய். இப்போ எவ்வளோ கூட்டம் வந்துச்சு இது வரைக்கும். அவர் பிரச்சாரம் பண்ணதுலேயே ரொம்ப அதிகமான கூட்டம் வந்தது அந்த திருநெல்வேலி தான். ஸோ அந்த அளவுக்கு சரியான கூட்டம், யாருமே எதிர்பார்க்கல. அங்கே எப்படி சொல்கிறது, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்குமே அடுத்தது கீதா தீவன் வருவாங்களா இல்லை டிவிகே சார்பாக இருக்க ஒருத்தவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம தொகுதிக்கு போகலாம், ஒவ்வொரு தொகுதியாக நீங்கள் கேளுங்க. ஸோ முதல்ல திருநெல்வேலி தொகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். திருநெல்வேலி ஏன்னா பாளையங்கோட்டையும் பக்கத்தில் தான் இருக்குது. ரெண்டுமே ஓரளவு நகர்ப்புற பகுதிகளாக இருக்கிறதால திருநெல்வேலியில் அதிக அளவில் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் திமுகவுக்கு ப்ளஸ்ன்னு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது RS முருகன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாரு. தட்சை கணேசன் அவர்களும் நிற்கிறாங்க. இது யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா நயினார் நாகேந்திரனே அதனால தான் திருநெல்வேலியிலேருந்து அங்கே போயிட்டார். இப்போ இப்படி எடுத்துக்கலாமா சார்? கடந்த தேர்தலில் அந்த பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ஆன்டி இன்கம்பன்சி. அப்பயே திருநெல்வேலியில் தாமரை வச்சு வெற்றி பெறாரு. பட் இங்கே ரெட்டை லைன்னு இறங்கும்போது அங்கே அது மாற்றமாக இருக்காது சார்? சரி, இப்போ ரெட்டை லைன் மாற்றம் இருக்கும், கொஞ்சம் சொல்கிறது கரெக்டு தான். பட் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருன்னா பெருசாக பெரிய மார்ஜின்லாம் இல்லை, ஓரளவு கொஞ்சம் ஒரு சின்ன வாக்கு வித்தியாசத்தை தான் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றார். ஆனால் நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா, இந்த முறை அவர் இது தாமரையை வச்சே வின் பண்ணார். இந்த முறை இவர் இரட்டையில் வச்சு ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் உங்கள் கேள்வி. அதற்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஏன்னா முருகன் அவர்கள் இஸ்லாமியர் ஓட்டுகளையும் கிறிஸ்தவர் ஓட்டுகளையும் பிரிச்சாருன்னா வச்சுக்கோங்க, ஈஸியாக தட்சை கணேசன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் களத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நகர்ப்புறம் என்பதால் யாருக்கு ஓட்டு போகுதுன்னு தெரியல. கிறிஸ்தவ நாடார்கள் ஒரு பக்கம் ஓட்டு மொத்தமாக டிஎம்கேக்கு போனால் வெற்றி பெறுவாங்க. ஒருவேளை அது முருகன் அவர்களுக்கு போனால் அவர் கொஞ்சம் நம்ம எழுபறியாக தான் இருக்கும். அது இப்போயே கணித்து கூற முடியல அப்படின்னு தான் சொல்லுவோம். சார் அடுத்து அம்பாசமுத்திரம். ஸோ அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவோட கோட்டை. எனக்கு தெரிஞ்சு கடைசி 3 தடவையும் அங்கே அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. எஸ்ஐக்கு சுப்பையாவும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டு. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஈஸியாக வெற்றி பெற்றுவார் எஸ்ஐக்கு சுப்பையா. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக டிவிகேவை தான் யோசிப்பாங்க. ஓரளவு புதிதாக வாக்களிக்கிறவங்க சிறுபான்மை மக்கள். ஸோ அதுதான் டிஎம்கேவோட பலம். ஸோ சவுத்தில் அதிமுக எதுக்கு பல்வேறு இடங்களில் காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸே அங்கே நின்னாலும் அதை கூட்டணி கட்சி கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காம அதிமுக ஏன் நின்னாங்கன்னா, காங்கிரஸ் நிற்கிற 18 தொகுதிகளில் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. சிவசங்கரன் நம்ம அண்ணன் தான். சிவசங்கரன் அங்கே அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறாரு. அதிரடியான பேச்சாளர், அதிரடியான பேச்சாளர், ஒரு நல்ல சமூக செயல்பாட்டாளர், வழக்கறிஞர், PhD முடிச்சிருக்காரு, பட்டம் பெற்றவர், பல்வேறு விஷயங்களுக்கு சொந்தக்காரர் அவர். ஸோ சிவசங்கரன் அங்கே நிற்கிறாரு. எஸ்ஐக்கு சுப்பையா ஒரு நல்ல கேண்டிடேட்டு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஓகே சார். அடுத்து பாளையங்கோட்டை. ஸோ பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அங்கே இஸ்லாமியர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் பாளையங்கோட்டையை சேர்ந்தவர் தான். ஸோ அப்துல் வஹாப் டிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. சையத் சுல்தான் அவர்கள் ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாரு.
மரிய ஜான் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாரு. சங்கர நாராயணன் என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்டிகே தவிர மற்ற எல்லாமே வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் வந்து மரிய ஜானா இல்லை அப்துல் வஹாப்பா இல்லை சையத் சுல்தானா சங்கர நாராயணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். சரி, என்டிகே வந்து இந்த முறை வந்து ரேஸ்லேயே இல்லை பெரிய அளவில் வந்து வாக்குகளையும் வந்து என்டிகே பெருக்க மாட்டாங்க அந்த டைம். இல்லை பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 2011, 16, 21, 2006 இந்த தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. பாளையம் கோட்டைன்றது திமுக கோட்டையாக தான் இருக்குது சார். பாளையங்கோட்டை திமுக கோட்டை தான். இப்போ 2,55,000 வாக்குகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த முறை வந்து வாக்குகளை யார் பிரிக்க போகிறோம்? இப்போ சையத் சுல்தான் வந்து நிற்கிறார் அதிமுக சார்பாக. நான் சையத் சுல்தானுக்கு வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து இஸ்லாமியர், அவங்களுக்கு சொந்தக்காரர் இருப்பாங்க, அவங்களுக்கு பங்காளி இருப்பாங்க, அவங்க பொண்ணு எடுத்த இடம் இருக்கும். ஓகேங்களா? அவங்க பிஜேபி இருக்கிறாங்க, அதனால் நம்மளை ஓட்டு போட முடியாது, நம்ம கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் ஓட்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டும் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அப்துல் வஹாப், அதாவது டிஎம்கேக்கும் என்டிகேக்கும் பிரிஞ்சால் ஈஸியாக சையத் சுல்தான் வெற்றி பெறுவார். ரொம்ப கம்மியான மார்ஜினில் வெற்றி பெறுவார். நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க, பாளையங்கோட்டையில் வந்து சையத் சுல்தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது எதை வச்சு சொல்கிறேன்னா, மரியஜானுக்கு வந்து கிறிஸ்தவ நாடார் ஓட்டு முழுவதுமாக போகுது. அதே போல் அப்துல் வஹாப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து இஸ்லாமிய வாக்கு வந்து ரெண்டாக பிரியுது. ஓகேங்களா? அவர் கொஞ்சம் போகுது, சையத் சுல்தானுக்கு ஒன்று போகுது. பிஜேபிக்கு ஹிந்து நாடார் ஓட்டு வந்து உங்களுக்கு வந்து சையத் சுல்தானுக்கு போகுது, ஏடிஎம்கே ஓட்டு போகுது. ஸோ இதெல்லாம் வந்து போனால் சையத் சுல்தான் வெற்றி பெறதுக்கு வந்து வழிகள் வந்து இருக்குது. அதனால தான் பாளையங்கோட்டில் கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இழுபறி தான். நான் சையத் சுல்தான் தான் சூஸ் பண்ணுறேன். சார் அடுத்து நாங்குநேரி சார். ஸோ நாங்குநேரி வந்து இப்போ அடிக்கடி நம்ம செய்தியில் கேள்விப்பட்ட வந்து ஒரு தொகுதி. அங்கே தான் வந்து தொடர்ந்து இந்த கொலைகள், சாதிய வன்முறைகள்லாம் வந்து நிறைய நடந்தது. காங்கிரஸ் சார்பாக ரூபி மனோகரன் அவர்கள் நிற்கிறாங்க. எசகிமுத்து வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. செல்வம் வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாரு. ரெட்டியப்பட்டி வந்து டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாரு. ரெட்டியப்பட்டி நாராயணன் இவரு எப்படின்னா சீட்டு கொடுக்குறாங்க, அடுத்த நாள் டிவிகேல போகிறாரு, அதுக்கு அடுத்த நாள் வந்து சீட்டு கொடுக்குறாங்க. சரி, ரெட்டியப்பட்டி நாராயணன் அவர்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து போகிறாரா? ஏடிஎம்கேலேருந்து போனார். ஆல்ரெடி அந்த இடைத்தேர்தல் நடந்துச்சுல்ல இதில் நாங்குநேரியில், அப்போ வந்து ஒரு இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்க வச்சாங்க அந்த 2019. அந்த இதில் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இங்கே சீட்டு கேட்டிருக்காரு போல இருக்கு, இங்கே கொடுக்கலன்ன உடனே டிவி கேட்க போகிற ஒரு 2 நாள்லேயே சீட் அவருக்கு. ஆக்சுவலாக இங்கே ரூபி மனோகரன் நிற்கிறாரு என் டிவிக்கு. ஆக்சுவலாக இது வந்து எசகிமுத்துக்கு தான் வந்து ஓரளவு வந்து ப்ளஸ்ஸாக அமையும், அப்படி இல்லைன்னா வந்து அவர் ரெட்டிப்பட்டி நாராயணுக்கு அமையும். ஸோ இதில் வந்து ரூபி மனோகரன் வந்து ரேஸிலே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை சார், இத்தனை முறை எம்எல்ஏ வந்திருக்காரு அவர். ஒரு முறை தான் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எத்தனை முறை தோத்துக்கிறாரு தெரியுமா அவர்? ரொம்ப நீண்ட காலமாக அந்த தொகுதியில் இருக்கார் அவர், அதையும் பார்க்கணும்ல. அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு அவர், ரூபி பில்டர்ஸ்ன்ட்டு. ஸோ அவர் நிற்கிறாரு. எனக்கு ஆக்சுவலாக நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு வந்து இல்லை சார், இந்த அதாவது வந்து இந்த சவுத்தில் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரிகளில் வந்து எப்பயுமே வந்து காங்கிரஸ், நீங்கள் மற்ற இடங்களில் வந்து காங்கிரஸை நீங்கள் குறைச்சி மதிப்பிடலாம், பட் அந்த இடத்துல வந்து காங்கிரஸை வந்து காங்கிரஸுக்கு ஏன் போடுறாங்கன்னா, அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு வந்து அடைக்கலம் தருவாங்க, பிஜேபி எதிர்த்து போராடுவாங்க. அது மட்டும் ஒரு காரணமாக இருக்காது சார். அது ஆல்ரெடி நேச்சராகவே அங்கே இருக்காங்க சார். இப்போ சிறுபான்மை பெரும்பான்மை வந்து நான் மொத்தமாக போய்டுன்னு சொல்லல. இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ ஏடிஎம்கே வாக்குகளுமே கொஞ்சம் பழைய வாக்குகள் போகும் இருக்கும். ஆனால் இங்கே டிஎம்கே நிற்கல அப்படின்றேன். டிஎம்கே நிற்காமல் வந்து ரூபி, ஏன்னா இந்த சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனை வந்து இப்போது இந்த வாக்குகளாக பிரித்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறது வந்து கடந்த 2019 இருந்து தான் அந்த நடைமுறையே தமிழ்நாட்டில் பெருசாக பேசப்படுது. உண்மைதான் சார் அது. ஆமாம், அதற்கு முந்தைய தேர்தலில் இஸ்லாமியர்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க, திமுக வாக்களித்தாங்க. ஆனால் அதை பிரித்தது வந்து திமுக தான். இந்த பாசிச பாஜக ஆட்சி உள்ளே வந்துடும், அது ஒரு நியாயமான அரசியல் தான் சார். அது என்ன நியாயம் இருக்குது அதில்? ஏன் நியாயம் இல்லாமல் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த காலகட்டங்களில் ஜாதி வாரியாகவும் பிரிச்சது திமுக தான், மத ரீதியாகவும் பிரிச்சது திமுக தான். இப்போ இவங்க ஜாதி ஒழிக்க வரான், சமூக நீதி பேசுகிறாங்கல்ல, 13 ஜாதி கட்சி இருக்குது, 13 ஜாதி இயக்கங்கள் இருக்குது அவங்க கட்சியில். அதை எப்படி நியாயப்படுத்துவாங்க அவங்க? அதாவது வந்து அதற்கு ஒரு விளக்கம் இருக்குது சார், அதெல்லாம் வந்து அப்புறமா பேசலாம் அதை பற்றி வேறு வீடியோவில். சரி, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான் இழுபறின்னு தான் சொல்லுவேன். யார் வெற்றி பெறுவாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த தொகுதியில் வந்து ரூபி மனோகரன் வந்து திரும்பி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த தொகுதியோட அமைப்பு விளாத்தி குலத்துடைய
நாங்குநேரியுடைய அமைப்பு அந்த மாதிரி சார் இருக்குது சார். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியா சார். அதாவது வந்து நீங்கள் மற்ற இடங்களில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு இது இருக்குது. ஆனால் பட் இந்த மாவட்டங்களில் வந்து அது அந்த அளவுக்கு நம்ம எளிமையாக கடந்து போக முடியாது. ஏன் இங்கே சொல்கிறேன்னா இங்கே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே நிற்கிறது வந்து டிஎம்கே கேண்டிடேட் இல்லை. காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நீங்கள் வந்து திருநெல்வேலியில் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுன்னு சொல்லிட்டு. யங்ஸ்டரோட ஓட்டு வந்து விஜய்க்கு போகுது. ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே நான் என்ன டிவிகே வின் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்றேன். ஏன்னா நாராயணுக்கு வந்து ஏற்கனவே ஒரு செல்வாக்கு இருக்குது. அதில் டிவிகே வின் பண்ணுவாங்களா அப்படின்றது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ரேஸில் முன்னேறது அவராக தான் இருக்கும். நான் ரெட்டியப்பட்டி நாராயணையா வின் பண்ணுவார் அதுக்கு பாசிபிள் இருக்குது ஒரு வகையில் பார்த்தா அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்து ஏடிஎம்கேல இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஆதரவு வட்டம் இருக்கும், வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க, பணம் கொடுப்பாரு. ப்ளஸ்ஸு இல்லை எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 1.5 வருஷம் தான் எம்எல்ஏ வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிக காலங்கள் கூட இல்லை. ஒரு 1.5 ஆண்டுகள் தான் எம்எல்ஏ இருந்தார். சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் இழுபறியாக விட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரூபி மனோகரன் வந்து வின் பண்ண மாட்டார், அது மட்டும் வந்து சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து ராதாபுரம் முக்கியமான தொகுதி. சபாநாயகர் ஆக்சுவலாக 2011 மைக்கேல் ராயப்பண்ணவன் ஒரு ப்ரொடியூசர் நின்னார், அவர் வின் பண்ணார். அவர் டிஎம்டிகே இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்பதுரை அவர்கள் இப்போ வந்து எம்பியாக இருக்கார். அவர் இன்பதுரை அவர்கள் வந்து வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் 2021 வந்து அப்பாவா அவர்கள் வந்து வெற்றி பெற்றார். இப்போவும் அப்பாவா அவர்களுக்கு தான் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. பிஜேபி சார்பாக பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. பாலகிருஷ்ணன் வந்து எல்லார்கிட்டையும் இயல்பாக பழகக்கூடிய ஒருத்தவர். கிரிஜா அவர்கள் வந்து என்டிக்கு, அதே போல் சதீஷ் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நான் பாலகிருஷ்ணன் தான் கொடுப்பேன். ஏன் சொல்கிறேன்னா அப்பாவா அவர்கள் வந்து தொகுதிக்கே போகிறதில்ல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஏன்னா அவர் சுழற்சியாகவே இங்கே வெற்றி பெற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக சுழற்சியாக வெற்றி பெற்ற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை தான். இல்லை டிடிவி வெற்றி பெற்றிருக்காருல. இல்லை ஒரு கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்ற சுழற்சியாக வேட்பாளராக தான் கிளம்பினார் எங்கள் ஆர்கே நகர். இல்லை சரி, நீ அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு கட்சி இருக்குது, அவருக்கு பின்னாடி ஒரு ஆதரவு பலம் இருக்குது. நம்மளையும் வெற்றி பெற்றிருக்காரு சுழற்சியாவா? இல்லை நான் கடைசியாக பார்த்தது இவர் தான். அப்பா எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு, அதே மாதிரி அப்பாவை வெற்றி பெற்றிருக்காரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நான் பார்த்து கடைசியாக வெற்றி பெற்றது வந்து அப்பாவை அப்படின்றேன். ஓகேங்களா? ஆர்கே நகரில் வந்து அவருக்கு பின்னாடி பேக்கப் இருந்தது. செந்தில் பாலாஜி இருந்தார், வெற்றிவேல் இருந்தார், தங்க தமிழ்ச்செல்வன் இருந்தார், ஒரு கட்சியோட ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து தினகரன் வெற்றி பெற்றார். தனியாக நின்று அப்பாவை சொந்த செல்வாக்கால் வந்து இங்கே வெற்றி பெற்றார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக ஏடிஎம்கே கூடயும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிற நட்பு வட்டாரங்கள் அதிகமாக ஏடிஎம்கே கூட அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்பா வந்து தொகுதி பக்கமே வர்றதில்லை. நீங்கள் பார்த்தீங்க, அவர் வந்து சபாநாயகராக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து நல்லா பேசினார். ஸோ ராதாபுரம் மக்களுக்கு வந்து நிறையா செஞ்சுருக்கலாம். ஆனால் தொகுதி மக்களாலே விரட்டடிக்கப்பட்டாரா? என்னென்னலாம் பேசினாங்க மக்கள், நீங்கள் வரதே இல்லை, ஓட்டு மட்டும் கேட்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் கேட்டாங்க. டிஎம்கேக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான எதிர்ப்பு. ஆனால் இந்த தொகுதியில் என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். எதை வச்சு சொல்கிறேன்? எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த தொகுதியோட தன்மை. ஏன்னா வந்து பிஜேபியை அவங்கள வாக்கு வங்கி இருக்குது, பட்டு அவங்களால அந்த தொகுதியில் வெற்றி பெறுற அளவுக்கான ஸ்ட்ரென்த்து வந்து அவங்களுக்கு அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன ஒன்று, சரி நீங்கள் வந்து அதை பார்க்கக்கூடாது. 2011 டிஎம்டிகே வெற்றி பெற்றிருக்காங்க, 2016 ஏடிஎம்கே, 2021 ஒரு கொஞ்சம் மார்ஜினல் தான் வந்து இன்பதுரை வந்து தோல்வியை சந்திச்சார். அது உண்மைதான் சார், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. பட் இந்த அதாவது வந்து சவுத்தில் டீப் சவுத்தில் வந்து டிவிக்கே ஒரு சில இடங்களை கைப்பற்றும். இது என்னுடைய என்ன சொல்கிறது தனிப்பட்ட விருப்பம் இல்லை. பட்டு இல்லை டீப் சவுத்தில் பண்ணுவாங்க, பட் ராதாபுரத்தில் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் வந்து ஏன்னா ராதாபுரத்தில் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ தொடர்ந்து டிஎம்கே வின் பண்ணுறாங்க அப்படின்னா வச்சுங்க, நான் ராதாபுரம் சொல்லுவேன். 2011 2016 வந்து ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு ஹோல்டர் இருக்குது. ஓகேங்களா? அங்கே வந்து 2021 வந்து தோற்றதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு வரல, ஆனால் ஓரளவு ஓட்டு விழுந்தது. இப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து தலித் ப்ளஸ் மைனாரிட்டியோட ஓட்டு, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் ஓட்டு வந்து பிரியுது. ப்ளஸ் டிஎம்கே மேலே இருக்கிற அதிருப்தி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிஎம்கே ஓட்டே ரெண்டாக உடையுதுன்றேன் ராதாபுரத்தில். ஓகேங்களா? பட் மக்கள் வந்து அது அந்த இடத்துல வந்து டிவிக்கே சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? நான் ரெண்டாக பிரியுதுன்றேன். ஓகே, டிஎம்கே ஓட்டு ரெண்டாக பிரியுது. நான் டிவிக்கே கூட நிறைய ஓட்டு, டிஎம்கேவோட டிவிக்கே வந்து நிறையா வாங்கலாம், அப்பாவே 3ஆவது இடத்துக்கு போகலாம். ஆனால் பாலகிருஷ்ணன் 3ஆவது இடத்துக்கு போக மாட்டார், ஃபர்ஸ்ட் இல்லைனா செகண்டுக்கு வருவார் அப்படின்னு. அதான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் கணிப்பு என்னென்னா இந்த தொகுதியில் வந்து டிவிக்கே வெல்லுது. ராதாபுரத்தில் டிவிக்கே ஜெயிக்கிறாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா எவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். சார் அடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டம்
ஸோ தூத்துக்குடியும் வந்து மீனவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி தூத்துக்குடி. அதே போல் கிறிஸ்தவர்களும் வந்து குறிப்பாக ஆர்சி கிறிஸ்தவர்கள், அதே போல் கிறிஸ்துவ நாடார்கள் அதிலே வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அவங்களாம் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. தூத்துக்குடியில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன, அங்கே வந்து காங்கிரஸும் வந்து ஸ்ட்ராங்கு. தூத்துக்குடியில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார், கீதா ஜீவன் இருக்காங்க. கீதா ஜீவனோட தம்பி நினைக்கிறேன் சகோதரர் வந்து மேயராக இருக்கார். ஸோ அங்கே வந்து நிறைய கனிமொழி அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கனிமொழி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்காது வந்து ஒரு பெரிய வருத்தம் தூத்துக்குடியில். கனிமொழி அவர்கள் வந்து ஒரு 2 நாள் வந்தாங்க சீட்டு அறிவித்த பிறகு, அதன் பிறகு வந்து வரவே இல்லை. கனிமொழி அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் சீட்டு அவங்க வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு டெல்லி அரசியல் வேண்டாம், எனக்கு தூத்துக்குடியே ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்க, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் தரவில்லை. அது எதிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் சொன்னதால் அவர் பேசாமல் விட்டுட்டாதான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தம் 6 தொகுதியில் இருக்குது. 6 தொகுதிக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஒரு நேச்சுரல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தொகுதியும் நாம் பார்க்கலாம். சார் ஃபஸ்ட்டு விளாத்திக்குளம். ஸோ விளாத்திக்குளத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் 2016, 2011 வந்து ஏடிஎம்கே வின் பண்ணுறாங்க. சார் ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பொறுத்து மாற்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2021 வந்து ஒரு பெரிய மார்ஜினில் வந்து டிஎம்கே வின் பண்ணிருக்காங்க, 89,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து மார்கண்டேயன் அவர்கள் தான் வந்து எம்எல்ஏ, சத்யா அவர்கள் வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. சரி, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காசிராம் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க, பாலாஜி அவர்கள் வந்து என்டிகே சார்பாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லைக் ஏடிஎம்கே தான் ஆப்வியஸாக சொல்லுவேன். ஏன் ஆப்வியஸாக சொல்கிறேன்னா, டிஎம்கே மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. சவுத்தில் வந்து லைக் ஹிந்து நாடாஸ் ஓட்டு வந்து இங்கே போகலாம் பிஜேபிக்கு, அது தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு வந்து பிஜேபிக்கு போகலாம். கிருஷ்ணசாமி இருக்கார், ஜான் பாண்டியன் இருக்கார், ப்ளஸ் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. அது இன்பதுரையும் வந்து ஒரு ஆள் சவுத்தில் ஏடிஎம்கேக்கு. அவர் தொகுதியிலேருந்து அந்த ராதாபுரத்தில் நம்ம பேசும்போது இன்பதுரை அவர்களை பற்றி பேசாமல் விட்டான். ஸோ ஏடிஎம்கே சார்பாக நிற்கிற சத்யா அவர்கள் வந்து களத்தில் முன்றாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் டிவிக்கே வந்து அதிக வாக்குகள் வாங்குறாங்களோ அங்கெல்லாம் ஏடிஎம்கே 5,000 வாக்குகளில் வெற்றியை பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அடுத்து வந்து தூத்துக்குடி தொகுதி. ஸோ தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தொகுதி தென் தமிழகத்தில். ஸோ கீதா ஜீவன் அவர்கள் வந்து டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. கீதா ஜீவன் அவர்கள் வந்து தொடர்ந்து 2 முறை எம்எல்ஏ இருக்காங்க, 2021, 2016. ஸோ இங்கே வந்து ஸ்ரீநாத் நிற்கிறார். யார் ஸ்ரீநாத்னா உங்களுக்கு விஜயோட நண்பர். அவர் ஆக்சுவலாக மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். கீதா ஜீவன் நிற்கிறாங்க. அதே போல் ஜாக்கப் அபிஷேக் வந்து நிற்கிறாரு என்டிகே சார்பாக. ஏடிஎம்கே சார்பாக சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து ஏடிஎம்கே சார்பாக வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து விஜயோட ஃப்ரெண்டே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு வாக்குகள் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னால் வந்து இது கணிக்க முடியல அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து 89,000 வாக்குகளில் 2011 வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 88,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கீதா ஜீவன் வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் கீதா ஜீவன் தான் 2021 வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சார் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை வந்து நான் டிவிக்கே தான் சார் கொடுப்பேன். சரி, டிவிக்கு கொடுக்குற, பட் எனக்கு என்னால் வந்து கணிக்க முடியல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த தேர்தலில் திமுக வந்து அதாவது வந்து டிவிக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்பாங்க சார். ஏன்னா இந்த தொகுதியை வந்து அதாவது ஸ்ரீநாத்தை எப்படி அந்த தொகுதியில் இருக்கிற அந்த கட்சிக்காரங்க எப்படி பார்க்குறாங்க, அதே போல் வந்து மக்கள் இல்லை அவங்க ரசிகர்கள் அந்த மாதிரி தொகுதிவாசிகள் எப்படி பார்க்குறாங்கன்னா விஜயை நிற்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த தொகுதியில் ஸ்ரீநாத் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்றத நீங்கள் எழுதிக்கலாம். இப்போயே நான் அப்படி பார்க்கல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்குகள் தான் 2. இல்லை சார், இப்போ இந்த டிவிகேவோட தாக்கம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. நான் இன்னும் 2-3 பேர்கிட்ட பேசும்போது கூடமே சொன்னாங்க என்கிட்ட. என்ன சொன்னாங்க? இங்கே வந்து போட்டியே வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான். ஆனால் வந்து டிவிகே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஊர் சரௌண்டிங்கில். மோஸ்ட்லி இது ஒரு பொதுவான கருத்தாகவே இருக்குது. சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டான நபருக்கு வந்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் சீட்டை நிப்பாட்டியிருக்காரு. ஏன்னா என்ன ரீசன்னா, வேற ஒருத்தவங்க ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து அந்த டிவிக்கு அவங்க வந்து சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அவங்க என்ன மாதிரி கிளைம் பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து கட்சிக்காக உழைச்சிருக்கேன், நான் கட்சிக்காக இது பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு கொடுக்கணும். நானுமே ஒரு கட்சியில் போய் சேரலாம், நீங்களுமே ஒரு யார் வேணால் ஒரு கட்சியில் போய் சேரலாம், நம்ம பணி செய்யலாம். அது வந்து ஜனநாயக நாட்டில் அது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தர்றதோ இல்லை வந்து என்ன சொல்கிறது எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுக்குறதோ அந்த கட்சி தலைமை முடிவெடுக்கிறது தான். நீ என்ன வேணால் செஞ்சுருக்கலாம்.
புரியுதுங்களா? அது வந்து கொடுக்கறது வந்து அந்த கட்சியோட தலைமை. அதை வச்சு கிளைம் பண்ணி அந்த கட்சிக்கு வந்து அந்த அந்த ஊரில் வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதை தெரிஞ்சுமே தான் விஜய் அவர்கள் நேரடியாக எனக்கு தெரிஞ்சு யாருடைய ரெக்கமெண்டேஷனு, அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல, இப்போது ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல், இவங்களாம் ஒரு சில பேர் சஜஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது விஜயே அவருடைய நண்பரை நிறுத்தியிருக்கிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சது விஜய் எடுத்த ஒரு சரியான சாய்ஸில் இதுவும் ஒன்று சார். இன்னொரு ரீசன் என்னென்னா, சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிப்பாட்டியிருக்காரு. அது அவருடைய முடிவு. இல்லை, அவர் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி தூத்துக்குடியும் ஃபிஷர்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து நிறையா இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் இடத்துல அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே 3ஆவது இடத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் வந்து அந்த தொகுதியில் வந்து கட்டுத்தொகை, அதாவது வந்து டெபாசிட், ஆமாம், டெபாசிட் இழக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏடிஎம்கே 10% ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க ஏடிஎம்கே. இல்லை, டவுட்டு தான். தூத்துக்குடியெலாம் ரொம்ப வீக் ஏடிஎம்கே. அதாவது வந்து தூத்துக்குடி டவுனில் நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரத்தில் கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் தூத்துக்குடி டவுனில் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததில்லை, அதுலேருந்து கொஞ்சம் பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது ஏடிஎம்கேக்கு இருக்குது. எனக்கு தெரிந்து இந்த தொகுதியில் வந்து ஸ்ரீநாத், அதாவது ரொம்ப லீடிங் இல்லைனாலும் ஒரு 1000-2000 வாக்குகளில். இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட போகுது கீதா ஜீவன் அவர்கள் தான். இப்போ யார் பாதிக்கப்பட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நமக்கு நம்ம உண்மையை சொல்கிறோம், நம்ம ஹைப் கொடுத்தலாம் பேசல, ரியாலிட்டியை தான் சொல்கிறோம் இந்த தொகுதியில். ஏன்னா இது வந்து அந்த அமைச்சருக்கே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் அந்த லேடியை கூப்பிட்டு வந்து ப்ரெஸ் மீட்டை வச்சு அவங்கள கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க. அது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்று என்னென்னா, அஜித் அவருடைய பிறந்த நாளைக்கெல்லாம் இங்கே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த படத்துக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அஜித் ரசிகர்லாம் வச்சு கேக் வெட்டி குட் பேட் அக்லி படத்துக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போவே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து, அதாவது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் அந்த காலகட்டங்கள்லேயே ஒரு 1.5 இந்த குட் பேட் அக்லி படம் வந்துச்சு. அந்த டைம்லேயே வந்து அமைச்சர் அவர்கள் வந்து உணர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவிக்கேவுடைய என்ன சொல்கிறது மூமெண்ட்டு அது உண்மை தான். அது நீங்கள் ஏன்னா நீங்கள் சென்னையில் நம்ம எப்படி சொல்கிறோம்ல, ஒரு 2-3 தொகுதிகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் தூத்துக்குடியோ இல்லை கன்னியாகுமரியிலையோ தெரியல. பட் ஆனால் தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கண்டிப்பாக வராங்க. திருநெல்வேலி எனக்கு தெரியும். ஆமாம், ஏன்னா எனக்கு தெரிந்து வந்து விஜயோட ஒரு நண்பர் எப்படி வேட்டைக்காரன் படத்தில் நடித்தார், அந்த மாதிரி சட்டமன்றமும் போவார்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து போனால் எப்படி இருக்கும் சூப்பர். அதில் ஒரு காமெடி ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த ஃபோட்டோ வரிசலர்கள் அந்த மாதிரி போஸ்ட் தான் இதுலேயும் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு எம்எல்ஏ. ஆக்சுவலாக நீ சொல்கிற மாதிரி டிவிக்கு முதல் இல்லைன்னா 2ஆவது இடத்துக்கு வருவாங்க. லைக் அதுக்கு டிவிக்கு கூட யார் போட்டி போடுவாங்கன்னு எனக்கு தெரில. கீதா ஜீவனா இல்லை வந்து இன்னொருத்தர் ஏடிஎம்கே காரன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஏடிஎம்கே 3ஆவது இடம் தான். தெரியல. லெட்ஸ் see what will happen. லெட்ஸ் see இல்லை, நீங்கள் வேறு தொகுதியில் சொன்னால் கூட இருக்கு. பட் இந்த தொகுதியோட தன்மை அந்த மாதிரி. அடுத்து வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் பேசவே தேவையில்ல, அவர் வந்து ஈஸியாக வின் பண்ணுறாரு. இன்னொன்று, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவர்களை வந்து முன்னாள் ஏடிஎம்கேக்காரர், அவர் திருச்செந்தூரில் நிற்கிறாரு. ஆமாம், ஏடிஎம்கேலேருந்து போனவர் தான். ஆனால் முன்னாள் ஒரு காலகட்டங்களில் வந்து ஒரு 2015 அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ஏடிஎம்கே, அதாவது டிஎம்கே எம்எல்ஏவே இருந்து அதிமுக வரதான் ஓப்பனாக எம்எல்ஏ ஹாஸ்டலில் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. அப்போ ஜெயலலிதா வந்து அவங்கள சேர்த்துக்கல. அது என்ன காரணமாக எனக்கு தெரியல. ஓரளவுக்கு அங்கே இருக்கவங்க வந்து வரத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் இருக்கிற டைமில் யாரும் வரத்துக்கு முயற்சி பண்ணல. உண்மையாலுமே ஜெயலலிதா இருக்கும்போது முன்னே போனவங்களாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, திரும்பி நம்ம தாய் கழகத்துக்கு இணையலான்ற மாதிரி முயற்சி பண்ணதில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு ஆள். இதை ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு, அதனால் சொன்னேன். எனக்கு இல்லை அவர் ஆக்சுவலி 2011, 2016, 2021 சொல்லிட்டு 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. சாதாரணமாலாம் வந்து அப்படி ஒருத்தவங்க வந்து வெற்றி பெறவே முடியாது. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்காரு. அங்கே எதிர்த்து வந்து பிஜேபி நிற்கிறதால அவருக்கு பெரிய மைனஸ். ஆக்சுவலாக எங்கெல்லாம் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களோ அதெல்லாம் தூக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமே அதான். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம். டிவிக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்த வந்து போட்டி டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான். சரி, அவர் வந்து ஒரு பிளானில் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நம்ம எலெக்ஷன் இல்லை சார், இன்னொன்று எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். பொதுவாக ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிற ஒரு கருத்தாக இது இருக்குது. இந்த முறை வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா சேர்ந்து சந்திக்கிற கடைசி தேர்தல், அதே மாதிரி திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து சந்திக்கிற கடைசி தேர்தல் இருக்குது. இந்த மாற்றம் நிகழுமா சார் அப்கமிங் இயர்ஸில்? ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஒரு வேளை டிஎம்கே தோல்வியை சந்திச்சா எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கூட்டிலேருந்து வெளில வருவாங்க.
இந்த மாதிரி ஏடிஎம்கே தோல்வி செஞ்சால் பாஜக கூட்டிலேருந்து வெளியேறுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இந்த கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ 2021 வந்து அவங்க தோல்வி சந்திச்சிட்டாங்க ஆன்டி கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லலாம். ஆனால் 2026 வந்து வெற்றி பெறலாம். அப்போ வந்து இங்கே என்ன பிரச்சனைனா இந்த கூட்டணி தான் பிரச்சனை. ஸோ நம்ம கூட வந்து பிஜேபி இருக்கிறதால வரமாட்டேங்குது. ஏன்னா காங்கிரஸ் இங்கே வந்தார் ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் பெரியோ. சார் இன்னொன்று என்னென்னா அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே பற்றி பேசுகிறாரு. அது என்னென்னா அவர் கூப்பிடாமலே இருந்திருக்கலாமோன்ற மைண்ட் வாஷ்க்கு போயிட்டார் போல இருக்குது ஸ்டாலின். ஆமாம் ஆமாம். ஏன்னா என்ன சொல்கிறது ஏடிஎம்கே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே ஓட்டு அதை கட் பண்ணி எல்லாம் ஓட்டு கேட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா ராகுல் காந்தியை வந்து எங்களுக்கு ஓட்டு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி. அவர் தெரியாமலாம் சொல்லிருப்பாரு. உங்களுக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி நடுவில் 2024 தேர்தலுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கூட பேசினார். உண்மைதான் அது. ஆனால் அது அந்த டைமில் வந்து அந்த காலகட்டங்களில் வரவிடலை. ஆனால் 2029 என்ன வேணால் நடக்கலாம். இந்த தொகுதி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வின் பண்ணுவார்னு சொல்லிடலாமா சார்? அனிதா ராதாகிருஷ்ணன் வின் பண்ணுவார் சார். அடுத்து வந்து ஸ்ரீவைகுண்டம். ஸோ ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டம் வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமான ஒரு தொகுதி தான். ஏன்னா 2016 2011 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எஸ்பி சண்முகம் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஊர்வசி அவர்கள் வந்து காங்கிரஸ் சார்பாக வந்து நிற்கிறாரு. ஊர்வசி அமிர்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அவர் எம்எல்ஏ இருந்தாருன்னு சொல்லிட்டு. சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து என்டிகே சார்பாக, சரவணன் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாரு. ஆக்சுவலாக காங்கிரஸ் எங்கே நிற்க வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். நீ எப்படி பார்க்குறேன்? இல்லை அது உண்மை தான். இந்த தொகுதியில் எனக்கு தெரிஞ்சேன்னா எஸ்பி சண்முகநாதனுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு முன்னாள் அமைச்சர். கண்டிப்பாக இந்த இதில் வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் அது ரொம்ப இன்டீரியரு. இன்னொன்று ஒரு ரொம்ப முக்கியமான அமைச்சர் இவர். கடந்த முறை வந்து ரொம்ப கம்மியான வாக்குலாம் தோத்தார் அவர். ஸோ அதனால் இந்த முறை இவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த தொகுதியில் வந்து எஸ்பி சண்முகநாதன் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தொகுதியில் பார்த்து அது நிற்கிற வேட்பாளர்கள் அந்த தொகுதியோட தன்மையை வச்சு நம்ம சொல்லிடலாம். சரி, சில தொகுதிகள்லாம் எனக்கு பாளையங்கோட்டையெல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ண முடியல. பாளையங்கோட்டையை கெஸ் பண்ண முடியல. அதே போல் வந்து தூத்துக்குடியும் கெஸ் பண்ண முடியல. ஆனால் கேட்டால் வந்து குழப்பமாக தான் இருக்குது, எங்களுக்கே தெரிலன்றாங்க. தொகுதிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, கேட்டால் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னொன்று என்னென்னா பெரிய என்ன சொல்கிறது கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணுற அந்த யூக வகுப்பாளர்களே வந்து குழம்பி போயிருக்காங்க. ஆமாம். ஏன்னா அது எல்லாமே வந்து தளபதியோடைய வருகை இன்னும் சொல்லலாம். அடுத்து வந்து ஒட்டப்பிடாரம். ஸோ ஒட்டப்பிடாரம் வந்து ரிசர்வ் தொகுதி. ஓகேங்களா. அங்கே வந்து கிருஷ்ணசாமி தான் எப்பயும் வந்து நிற்பார். 2011 எம்எல்ஏ இருக்கார். அப்புறம் 2014 வந்து சுந்தரராஜ் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கார். எம்சி சண்முகையா அவர்கள் வந்து 2021 வந்து எம்எல்ஏ இருக்கார். ஆனால் இந்த முறை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. டிஎம்கேல ராமஜெயம் என்பவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சுந்தரராஜ் வந்து ஏஎம்கே சார்பாக வந்து நிற்கிறாரு. ஸோ அதே போல் அனுஷியா அவர்கள் வந்து நிற்கிறாங்க என்டிகே சார்பாக. அப்புறம் மதன் ராஜா என்பவர் வந்து டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க இவங்களுக்கு வந்து பெரிய பலம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஆப்போனண்ட்டில் வந்து குக்கர் சின்னம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பெரிய பலம். உதயசூரியன் வர்சஸ் டிவிகேன்னு சொல்லலாம். ஏன்னா ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா சுந்தரராஜ் வந்து ஏடிஎம்கே சார்பாக 2016 போட்டிருக்காரு. ஆனால் எம்எம்கேல ஆனால் திரும்ப வந்து தினகரன் கூட போயிட்டார். ஸோ அவருக்கு வந்து லைக் ரெண்டு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று வந்து ஏஎம்கே ஒரு சொந்த செல்வாக்கு இருக்குது, ப்ளஸ் ஏடிஎம்கேவோட செல்வாக்கு இருக்குது. இந்த ரெண்டு செல்வாக்கும் சேர்ந்து அவருக்கு வேலை செய்யும். ப்ளஸ் பிஜேபியும் வந்து டவுன் சவுத்தில் வந்து இந்த தொகுதியில் வந்து மும்முனை போட்டியாக தான் சார் இருக்கும். மும்முனை போட்டியாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெற்றி பெற்றாலும் யாரும் ரொம்ப இல்லை, நான் வந்து அப்படி பார்க்கல. சுந்தரராஜ் தான் வெற்றி பெறுவார். ஏன்னா அவர் வந்து லைக் கிரவுண்ட் லெவலில் வந்து பயங்கரமாக வேலை செய்வாராம். அவர் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தாராம். தொகுதிக்கு ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்காராம். என்னை பார்த்திக்கும் சுந்தரராஜுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ராமஜெயம் சார். அடுத்து வந்து கடம்பூர் ராஜி. கடம்பூர் வந்து பேரை கேட்டாலே நம்ம வந்து ஈஸியாக நான் கடம்பூர் ராஜினே சொல்லிட்டேன். கோவில்பட்டி தொகுதி எனக்கு தெரிஞ்சு 3 முறை தொடர்ந்து வந்து வெற்றி பெற்றிருக்காரு. கடந்த முறை வந்து இவருக்கும் டிடிவி தினகரனுக்கும் மிக கடுமையான போட்டி. அதில் வந்து சிபிஐ 3வது இடத்துக்கு போச்சு. டிடிவி தினகரன் ஒரு 2000-3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து வெற்றி பெற்றார். கடம்பூர் ராஜ் அவர்கள். கருணாநிதி அவர்கள் வந்து டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. பாலசுப்ரமணியம் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. பாண்டி என்பவர் வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. நம்ம யோசிக்காமல் சொல்லிடலாம் கடம்பூர் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வின் பண்ணுறது. அவருக்கு பலமாக கருதப்படுறது அவரோட சமூக வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க சார். யாருக்கு? கடம்பூர் ராஜிக்கு. இல்லை, அவரோட சமூக வாக்குகள் 1 ப்ளஸ் டிடிவி தினகரன் 1 ப்ளஸ் சமூக வாக்கள் தாண்டி பொதுவாக இருப்பாங்களே ஏடிஎம்கே வாக்காளர்கள் அவங்க 1 ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆன்டி இன்கம்பன்சியை வந்து உங்களுக்கு 2 இல்லை 3 பிரியும். ஒன்று வந்து டிவிகேக்கு போவோம், ஒன்று வந்து என்டிகேக்கு போவோம், இன்னொன்று வந்து ஏடிஎம்கேக்கு வரும்.
ஸோ உங்களுக்கு 3ஆக பிரியுது. ஓகேங்களா? இந்த 5 விஷயங்கள் வந்து கடம்பூர் ராஜையை காப்பாற்றும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிக வித்தியாசத்தில் வந்து வெற்றியை பெறுவார். சார் அடுத்து வந்து கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னா அது வந்து கன்னியாகுமரி மாவட்டம். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 சீட்டை வந்து வாங்கியிருக்காங்க. யார்? பிஜேபி. ஸோ அது வாங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து விஜயின் வருகையால் கிறிஸ்துவர்கள் வாக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ஈஸியாக நாங்கள் வெற்றி பெறுவோம், அப்போ எங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய 4 தொகுதியில் அங்கே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி. ஸோ 4 தொகுதி, மொத்தம் 6 தொகுதி, அதில் வந்து 4 தொகுதி பிஜேபி வாங்கியிருக்காங்க. அதில் கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிளியூர் அப்படின்னு சொல்லிட்டு 6 தொகுதியில் இருக்குது. ஸோ கன்னியாகுமரியை பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி தொகுதி நிலவரம் எப்படி சார் இருக்குது? இப்போ கன்னியாகுமரியில் வந்து தளவாய் சுந்தர் தான் 2021 வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம் வச்சு ஒரு பெரிய ஒரு பேர் அலை கிளம்பியது அதிமுக எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும். ஸோ அப்படி இருந்துமே தளவாய் சுந்தரம் அவர்களை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. தளவாய் சுந்தரம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார். நீக்கி வச்சிட்டாங்க. அவர் வந்து போய் கொடி காட்டினார், நீக்கின பிறகு வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஒரு கட்சியில் வந்து நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம் என்பது வந்து ரொம்ப முக்கியம். என்னை கட்சி விட்டு நீக்கினாங்க, எனக்கு தெரியும் ஏன் நீக்கினாங்கன்னு. பட் அங்கே வந்து எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வாக்கு வேணும், அங்கே போகாமல் எனக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது கட்சி தலைமை வந்து என்ன அப்படி பண்ணாலும் பட் என்னோட சொந்த அரசியல் வாழ்க்கைக்கு அது முக்கியம் சொல்லிட்டு என்னென்னா, இப்போது இதில் எந்த ஒரு விஷயம் நம்ம தெரியணும். இது பெருசாக வந்து எந்த ஊடகமும் பேசலை சார் இந்த விஷயத்தை. ஒரு நீக்கினதை சஸ்பெண்ட் பண்ணதை யாருமே பெருசாக பேசலை. என்னதான் வந்து அதிமுக மேலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாஜக அடிமை இல்லை ஆர்எஸ்எஸோடைய கொள்கையை பின்பற்றுறாங்க வேறுன்றது அப்படின்னு சொன்னாலுமே, அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி பண்ணாருன்றதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து என்றைக்கும் வந்து நாங்கள் வந்து பாஜக சொல்கிறதையோ இல்லை ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தையும் ஏடிஎம்கே ஏற்றுக்கலன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? இது ஒரு தேர்தல் கூட்டணிக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான். யார்? இல்லை அதிமுக யார் வச்சுருக்காங்க? அதாவது என்ன பிஜேபி இல்லை அந்த டைமில் ஏன்னா அப்போ தான் கட்சியிலேருந்து அவர் வெளில வந்தார். வெளியே வந்த பிறகு கூட்டணிலேருந்து வெளில வந்துச்சு அதிமுக பாஜகலேருந்து. அந்த டைமில் வந்து நடந்த விஷயம் 2024க்கு பிறகு நடந்த விஷயம். அப்போ கூட்டணிலே இல்லை. ஸோ அப்போ வந்து கொடியை காட்டினார், அதனால் வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. மீண்டும் வந்து சேர்த்துக்கிட்டார். ஓபிஎஸும் செங்கோட்டையனும் வந்து என்ன மாதிரி இருந்தால் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, வேற ஒரு கட்சியில் போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு தளவாய் சுந்தரம் சார். இன்னொன்று தளவாய் சுந்தரத்து மேலே வந்து மிகப்பெரிய அலிகேஷன் ஒன்று இருந்துச்சு, கட்சி ரீதியாக மக்கள் ரீதியாக தெரியல. என்னன்னா, கன்னியாகுமரியில் வந்து அதிகமாக சீட்டு இவங்க கேட்டினா 2-3 சீட்டு வாங்கியிருக்கலாம். ஏன் இவர் வாங்காமல் இவர் மட்டும் நிற்கிறார் அப்படின்னா, தன்னை தவிர்த்து வேற யாரும் வந்து கன்னியாகுமரியில் வந்து அதிமுகவில் ஒரு எம்எல்ஏ வந்துட்டு அவங்க வளர்ந்துருவாங்க. ஸ்டாலினா அப்படின்னு நினைப்பாரு, அப்புறம் எடப்பாடியும் அப்படின்னு நினைப்பாரு. இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் விட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை. லைக் இங்கே வந்து என்னென்னா, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபிக்கு வந்து இங்கே உள்ளார வந்து வெற்றி பெற மாவட்ட செயலக தொகுதியாக கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து அங்கே ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இப்போ ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் என்னன்னா, எல்லா தொகுதியும் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கம்யூனிஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு தொகுதி வந்து அங்கே ஜெயிப்பாங்க. அது என்ன தொகுதின்னு எனக்கு சரியாக ஞாபகம். கிளியூர். அது வந்து கேரளா ஒட்டி இருக்கும். அப்போ வந்து கேரளாவில் என்ன அந்த இது இருக்கோ, அரசியல் வேவ் இருக்கோ, அதுதான் வந்து கிளியூர்லேயும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்பயுமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்குவாங்க. ஸோ தளவாய் சுந்தரம் வந்து அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை. ஏடிஎம்கே வின் பண்ணிட்டோன்னு தான் விடுவார். இப்போ ஏடிஎம்கே அங்கே நிற்கிறதுக்கும் பிஜேபிக்கு நிற்கிறதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏடிஎம்கே ஓட்டு வரும், ப்ளஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட்டு வரும். அதன் பிறகு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே ஓட்டு 2ஆக பிரியும். சில கிறிஸ்தவ மக்களோட ஓட்டு வந்து 3ஆக பிரியும். ஒன்று டிஎம்கேக்கு போகும், மரிய ஜெனிஃபர் என்டிகேக்கு போகும், மாதவனுக்கு போகும். இது பெரிய ப்ளஸ்ஸு. தளவாய் சுந்தரம் மட்டும் இல்லை, கன்னியாகுமரி தொகுதியில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான். மீனவர் சமூகத்தினர் வந்து பெருமளவில் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு யாருக்கு? டிவிகேக்கு. எனக்கு வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவர் தளவாய் சுந்தரம். அடுத்து வந்து நாகர்கோவில். ஸோ நாகர்கோவிலையும் வந்து மீனவர்கள் வந்து பெருமளவில் இருக்காங்க. எம்ஆர் காந்தி கடைசி முறை நின்னார் ஏடிஎம்கே கூட்டணியில். இந்த முறை வந்து எம்ஆர் காந்தி அவர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சிட்டிங் எம்எல்ஏ. அவர் அஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சார்பாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முத்துக்குமார் என்பவருக்கு வந்து என்டிகே சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. பிரவீன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சார்பாக ஒருத்தவங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை வந்து எனக்கு தெரிஞ்சு மீண்டும் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதில் ஆஸ்டினும் பிரவீன் கிங்கும் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள்.
முத்துக்குமார் வந்து என்டிகே இருக்கார். முத்துக்குமார் ஸோ ஆக்சுவலாக கன்னியாகுமரியிலே வந்து என்டிகே வந்து பெருமளவில் வளர்ந்துட்டு வராங்க. எம்ஆர் காந்தியும் வந்து நிற்கிறாரு. இங்கே பொறுத்த வரைக்கும் நான் எம்ஆர் காந்தி அவர்களுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா கிறிஸ்துவ வாக்குகள் வந்து 2-3 உடையது. இந்த நாடாஸ் ஓட்டு வந்து அப்படியே கன்சல்டேட் ஆகும். ப்ளஸ் ஏடிஎம்கேயோட வாக்குகளும் இருக்குது. இது வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து பெரிய ப்ளஸ் ஆகும். நான் இப்போ ஏன் சொல்கிற பொறுத்தா புரியுது, இந்த தொகுதிகளை புரியுது சொல்கிறது. அடுத்து இந்த குளச்சல். ஸோ குளச்சலும் வந்து ஒரு முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியும் வந்து பிஜேபிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 2011 பிரின்ஸு, 2014 பிரின்ஸ், 2021 பிரின்ஸ், இப்போ வந்து தரங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிரின்ஸுக்கு வந்து இந்த முறை வந்து கொடுக்கல இந்த தொகுதியை. சிவகுமார் என்பது வந்து குளச்சல் தொகுதியை கொடுத்துருக்காங்க. பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் வந்து டிவிகே சார்பாக. என்னன்னா பாஜகவை தவிர்த்து மீதி பேருமே வந்து கிறிஸ்தவர்கள். ஒரு இது காங்கிரஸ் சார்பாக நிற்கிற பேர் கல்பர்ட் தரங்கை கல்பர்ட் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. டாக்டர் தரங்கை கல்பர்ட் நிற்கிறாரு. ஸோ 3 பேருமே வந்து கிறிஸ்தவர்கள். இப்போ இங்கே கிறிஸ்துவ ஓகே 3ஆவுடையதா ஓட்டு உடையது ப்ளஸ் யங்ஸ்டர் ஓட்டு வந்து டிவிகேக்கு போதா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த குளச்சல் தொகுதி வந்து பிஜேபிக்கு தான் போகுது. இப்போ தெரியுதா பிஜேபி வந்து 4 சீட்டுகளை வந்து ஏன் இங்கே கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே நான் வந்து சிவகுமார் அவர்களுக்கு தான் குளச்சல் தொகுதியை வந்து கொடுப்பேன். சார் அடுத்து வந்து பத்மநாபபுரம் வந்து அதுவும் கேரளாவை ஒட்டி இருக்கிற ஒரு தொகுதி தான். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே மனோ தங்கராஜ் 2 முறை வந்து எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு வந்து இந்த முறை சீட்டு கொடுக்கல. ஸோ அந்த சீட்டு யார் கொடுத்துருக்காங்களா, சிபிஎம்க்கு கொடுத்துருக்காங்க. டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் கொடுத்துருக்காங்க. ரமேஷ் அவர்கள் வந்து நிற்கிறாரு பிஜேபி சார்பாக அங்கே. ஸோ அதே போல் கிருஷ்ணகுமார் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. சீலன் அவர்கள் வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கடும் போட்டி தான் இருக்கும். என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியல யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மனோ தங்கராஜுக்கு கொடுக்கல. அங்கே நிற்கிறது வந்து சிபிஎம் வேறு. டிஎம்கேனாலும் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அங்கே நிற்கிறது சிபிஎம் என்பதால் இந்த தொகுதி நிலவரம் வந்து சரியாக கணிக்க முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன். சார் அது விளவங்கோடு. ஸோ விளவங்கோடில் வந்து விஜயதரணி அப்படின்னு சொல்லிட்டு 2011 2014 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே வந்து ஏற்கனவே வந்து தரங்கை கப்பட் குளச்சல நிற்கிறாருல, அவர் வந்து இங்கே நின்று இருக்காரு. ஸோ இந்த முறை வந்து டிடி பிரவீன் வந்து காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாரு. விஜயதரணி அவர்கள் வந்து நிறைய முறை வாய்ப்பு கேட்டாங்க. திரும்பவுமே விளவங்கோடு இடைத்தேர்தல் வரும்போது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க, கொடுக்கல. சார் இன்னொன்று வந்து இந்த கன்னியாகுமரி மட்டும் திமுக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சார். ஆமாம், திமுக அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ மரியஸ்டெல்லா அவர்கள் வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. மைக்கேல் குமார் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயதரணி அவருக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு சொந்த செல்வாக்கு ஒன்று இருக்குது. ப்ளஸ் அவங்க ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தாங்க. தொகுதிக்கு நல்ல அறிமுகம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, பிஜேபி வாக்குகள் இருக்குது, ப்ளஸ் ஏடிஎம்கே வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ளஸ் இருக்குது. அவங்களுக்கு தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க. கன்னியாகுமரியில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு தான் இருக்கும் அங்கே அந்த பாலிடிக்ஸே. அதுக்கப்புறம் தான் டிஎம்கே ஏடிஎம்கேலாம். சார் இன்னொன்று விஜயதாரணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல சீட்டு வாங்கினதா சொல்கிறாங்க சார். கஷ்டப்பட்டுலாம் வாங்கலை நீங்கள். இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எப்படி கொடுக்க ஏங்க அவங்க இடைத்தேர்தலே அவங்க கேட்டாங்க, எம்பியில் கேட்டாங்க கன்னியாகுமரியில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ கொடுக்கல கேட்டாங்க. பட் இப்பயும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து அவ்வளோதான், திரும்பி வந்து இப்போ காங்கிரஸ்லேயே வந்து சேர்ந்து இல்லை டிவி கேக்கு போயிடுவாங்க. ஆமாம், டிவி கேக்கு போயிடுவாங்க. டிவி கேக்கு போனாலும் வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் விஜயதரணி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், விளவாங்கோடை பொறுத்த வரைக்கும் வந்து விஜயதரணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்குது, பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சார் அடுத்து கிள்ளியூர். ஸோ கிள்ளியூரும் வந்து ஒரு முக்கியமான தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில். மொத்தம் 6 தொகுதிகளில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தளவாய் சுந்தரம் அவரை தவிர்த்துட்டு வந்து மற்றவங்க எல்லாமே வந்து பிஜேபி கேண்டிடேட்டாக இருந்தாங்க. இங்கே வந்து பிஜேபி தான் தாமரையில் தான் நிற்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் நிவின் சவிமன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு, தமிழ் மாநில காங்கிரஸ். ஸோ தாமரையில் நிற்கிறாங்க. ஒரு ப்ளஸ்ஸு, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரிலாம் இருக்குன்னு நான் இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இல்லாமல் கொடுத்து வச்சு அட்லீஸ்ட் ரெட்டலையாவது அவர் நின்றுக்கலாம். எதனால் அவர் அவாய்ட் பண்ணுறாரு ரெட்டலையா? யார் ஒரு இல்லை, அவர் வந்து பிஜேபி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஆக்சுவலாக வந்து அவர் நினச்ச தொகுதி கேட்ட தொகுதியை கொடுக்கல. அதனால் வந்து நான் பிஜேபி சின்னத்தில் நிற்கிறேன்னுட்டார். ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து நிற்கிறாரு. டிவிகே காங்கிரஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினார் ராஜேஷ்குமார். அவர் நிற்கிறாரு. நிவின் சைமன் நிற்கிறாரு. ஹிம்லர் என்டிகே. ஹிம்லர் வந்து நல்ல பேச்சாளர். கன்னியாகுமரியில் வந்து இயற்கை விலங்குகள் வந்து அடிக்கப்படுகிறதை எடுத்து தொடர்ந்து போராடினார். அதே மாதிரி அந்த பார்டரில் வந்து கன்னியாகுமரியில் வந்து அந்த மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டுறது, அதுக்கும் வந்து ஹிம்லர் வந்து போராடினார் வந்து. ஸோ நாம் தமிழர் கட்சி, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் இந்த இடத்துல நிறைய ஓட்டு வாங்குவாங்க, நிறைய வாக்குகள் வாங்குவாங்க. அது வெற்றி பெற அளவுக்கு இருக்காது. ஷபீர் வந்து நிற்கிறாரு இங்கே டிவிகே சார்பாக கிள்ளியூரில். இது ராஜேஷா, நான் ராஜேஷ் வந்து டிவிகே வேணுமேனு கேட்டார். அவருக்கு எதிராகவே ஷபீரை வந்து நிறுத்த விட்றாங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர்,
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிவின் சைமன் வந்து நிற்கிறாங்க தமிழ் மாநில எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் 4வது இடத்துக்கு போகிறதோட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா நீங்கள் ஓன் சிம்பிள்னால் சொல்லலாம். நீங்கள் நிற்கிறது தாமரை நிற்கிறதால வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சபீர் வந்து நிற்கிறார் டிவிகே சார்பாக, ஹிம்லர் நிற்கிறாரு, ஹிம்லரும் இஸ்லாமியர் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஷபீர் வந்து இஸ்லாமியர், ராஜேஷ்குமார், சைமன் வந்து கிறிஸ்டியனாக இருக்கார், அவருக்கு பெரிய ப்ளஸ் ஆகுது. ஸோ பிஜேபி சார்பாக வந்து நிற்கிறாரு, தாமரை நிற்கிறாரு, அதெல்லாம் பெரிய விஷயம். இங்கே எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ்குமார் வர்சஸ் இது சைமன் தான் இருக்கும். ஷபீர் வந்து 2 அல்லது 3வது இடத்துக்கு வருவார். ராஜேஷ்குமாருக்கு வந்து அங்கே ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது எங்கள் கிள்ளியூரில். ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதில் 6ல் வந்து ஒரு 5 தொகுதி கிட்ட பிஜேபி கூட்டணி வெல்லும், அதாவது அதிமுக கூட்டணி வந்து பெரிய அளவில் வெல்லும். சரி, ஓகே, நன்றி.